உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய புகாரில் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி ஆகியோர் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள்ளாக ஆஜராக வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், நேரடியாக விளக்கம் கொடுக்க வேண்டுமா, இல்ல ஒரு கடிதம் வாயிலாக, இல்ல ஏதோ ஒரு வகையில இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தா போதுமா? கூடுதல் விவரம் என்ன ராஜவ்? ஆனந்தி, இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே முதல் கட்ட நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்த கட்டங்களுக்கான அந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முக்கிய தலைவர்கள், குறிப்பாக பாஜகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தேர்தல் முறைகளை மீறி அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக எதிர்கட்சியினர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் அதே போல அவர்களை விமர்சித்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுடைய நிலையில பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, அதே போல பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா, காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்களும் எதிர்கட்சிகள் மீதான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்திருந்தார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி கூட ராஜஸ்தான் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த போது காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார். அதே போல ராகுல் காந்தியும் பிரதமர் மோடி முன்வைத்தும் அதே போல பாஜக கட்சியை விமர்சனம் செய்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில காங்கிரஸ் மீதும் பாஜகவும் அதே போல பாஜக மீது காங்கிரஸ் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார்கள். இது தொடர்பான இந்த புகார் மனுக்கள் தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையம் சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தது. இந்த நிலையில வருகின்ற 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள்ளாக இவர்கள், அதாவது பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, கார்கே, ஜே பி நட்டா ஆகிய தலைவர்கள் அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையம் தற்போது பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒரு உத்தரவில் முக்கிய தலைவர்களுடைய அந்த பேச்சு மிக ஒரு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த உத்தரவை பிறப்பிக்கின்றோம். அதே போல மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இது போன்ற விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கோரியிருக்கிறது. மட்டுமல்லாமல் தங்களுடைய கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் பேசுவதற்கு அந்த கட்சி தலைமையை பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். கடுமையாக இது போன்ற விமர்சனங்களை குறிப்பிட்டு இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள்ளாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அனைவருமே அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கின்றது. ராஜவ், இது தேர்தல் சமயம், அனைத்து கட்சியினருமே பரப்புரையில தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. நாளைய தினமும் மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் சில மாநிலங்கள்ல நடைபெற இருக்கு. இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் விளக்கம் அளிக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயங்களை 2 பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க? குறிப்பிட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? கட்டாயமாக ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் கூட காங்கிரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கையாகட்டும், அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர்களுக்கு அந்த பங்கீடு நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை செல்வங்களை பங்கீட்டு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்ததாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இதற்கு பெரும் கண்டனங்கள் தெரிவித்து வந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக மட்டுமில்லாமல் பிரதமர் கூறியது போல எந்த ஒரு முஸ்லிம்கள் என்ற அந்த பெயர்களை அந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிடவில்லை போன்ற பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்த நிலையில அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்று அவர் விதிகளை மீறி பிரதமர் பேசியிருக்கின்றார் போன்ற விஷயங்களை அவர்களுடைய அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த மனுவை பிரதமர் மீதான இந்த ஒரு புகார் மனுவை பரிசீலித்து வருவதாக 2 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதே போல ராகுல் காந்தி ஆகட்டும், அதே போல கார்கே, மல்லிகார்ஜுன கார்கேவும் பாஜக மற்றும் பிரதமரை தொடர்பு படுத்தி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் மீது பாஜகவும் தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக இந்த புகார்களை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமருடைய அந்த பெயரை உபயோகித்து வருகிறார்கள் போன்ற விஷயங்களை புகாராக அளித்திருந்தார்கள்.
இந்த நிலையில்தான் இந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் தங்கள் மீதான இருக்கக்கூடிய முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்த ஒரு உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.